திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 709, அதிகாரம் குறிப்பறிதல். ஓர் ஊரில் இருந்த நபர் ஒருவர் திடீரென்று காணாமல் போய்விட்டார். நீண்ட நாட்களாகியும் திரும்பி வரவில்லை. அதனால் அவர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று கருதிய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சந்தேகத்தின் பேரில் ஒருவரை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தினர். வழக்கு விசாரணைக்கு வந்தது. குற்றம் சாட்டப்பட்டவரின் வழக்கறிஞர் வாதாடத் தொடங்கிய போது, கனம் நீதிபதி அவர்களே, இவர் யாரை கொலை செய்தார் என்று குற்றம் சாட்டப்பட்டதோ அந்த நபர் இன்னும் 5 நிமிடத்தில் இதே நீதிமன்றத்தின் வாசல் வழியே உள்ளே வரப்போகிறார். நீங்கள் அதை பார்த்த பின்பு இவர் குற்றமற்றவர் என்பதை உணர்வீர்கள் என்று கூறி அமர்ந்து விட்டார். நீதிபதி உட்பட எல்லோரும் நீதிமன்ற வாசலையே பார்த்து கொண்டிருந்தார்கள். 10 நிமிடங்கள் கழிந்தது. வழக்கறிஞர் கூறியபடி காணாமல் போனவர் வரவில்லை. உடனே நீதிபதி அந்த வழக்கறிஞரை பார்த்தார். அப்போது வழக்கறிஞர் எழுந்து, கனம் நீதிபதி அவர்களே, நீங்கள் உட்பட நீதிமன்றத்தில் இருந்த யாருமே காணாமல் போனவர் கொலைதான் செய்யப்பட்டார் என்பதை முழுமையாக நம்பவில்லை. அதனால்தான் எல்லோரும் வாசலையே பார்த்து கொண்டிருந்தீர்கள். எனவே உங்களுக்கு இருக்கும் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதமாக அளித்து அவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறிவிட்டு கம்பீரமாக அமர்ந்தார். பிற்பகலில் நீதிபதி தீர்ப்பை வாசித்த போது குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுவதாக தீர்ப்பளித்தார். அப்போது குற்றம் சாட்டப்பட்டவரின் வழக்கறிஞர் எழுந்து, இவர் குற்றவாளி என்று எதன் அடிப்படையில் உறுதி செய்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நீதிபதி, கொலை செய்யப்பட்டவர் நீதிமன்றத்தின் வாசல் வழியே உள்ளே வரப்போகிறார் என்று கூறியபோது அந்த 10 நிமிடமும் நான் வாசலை பார்த்தது உண்மைதான். ஆனால் ஒரு தடவை கூட குற்றம் சாட்டப்பட்டவரின் கண்கள் வாசலை பார்க்கவில்லை. ஏனென்றால் அவரால் கொலை செய்யப்பட்டவர் எப்படி திரும்பி வர முடியும் என்ற உறுதியுடன் இருந்ததால் அவர் வாசலை பார்க்கவில்லை. அவருடைய கண்களே அவர் குற்றவாளி என்பதை நிரூபித்து விட்டது. அதன் அடிப்படையிலேயே அவரை குற்றவாளி என்று உறுதி செய்து தீர்ப்பளித்தேன் என்று கூறினார். கண்களின் குறிப்பை புரிந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு ஒருவரின் கண்களே அவர் மனதில் இருப்பது நட்பா பகையா என்பதை கூறிவிடும் என்பதை பகையும் கேண்மையும் கண் உரைக்கும். கண்ணின் வகைமை உணர்வார் பெறின் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். குறிப்பு உணராதிருத்தல் தோல்வி, குறிப்பை உணர்தலே வெற்றி.